கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். ஒவ்வொரு நாளும் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழும்போது, அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் விசுவாசத்திலே தளர்ந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து மீது வைத்த நம்பிக்கையிலே உறுதியோடு இருப்போம். ஹல்லேலூயா. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது நாம் பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் அந்த உபத்திரவத்தில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தைரியத்தோடு திடன் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்தை ஜெயித்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்திலே நமக்கு சமாதானம் இருக்கிறது. நமக்கு அவர் சமாதானத்தை மாறுதலையும் வைத்திருக்கிறார். உபத்திரவங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவார். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உபத்திரவத்திலே பொறுமையோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து நம்மை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அவரையே நம்பிக்கையாக கொண்டு வாழ வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது, தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது தேவ சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளான காரியங்கள், சத்துரு கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாம் நீங்கி போகும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், இருளான காரியங்கள் எல்லாம் விலகி போகும். ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியோடு தரித்திருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். அப்பா, பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. என்னென்ன குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபரா ஷாகரக தூரி கரதரபலா ரியா கபோர சாந்த ரதன ஹதரபலா. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா, என் தேவன் ஆசீர்வதிங்க.
கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ரீபா லஹதர ஷாக ரதர ஷேகே லேதேனே கரதரபலா ரியாக்கபோர ஷாக்கலாக துனி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சந்த ரதன கதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, இப்படி நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையின் தொடரும் என்னது போல பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மை கிருபையின் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளை சத்துவத்தினால் நிரப்புங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. வல்லமையினால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்புவீராக. ரீகா ரஷாகா லகா துனா ஷாகா தன ஹதரபா ரீபா லகா ரஷேகே தேனே கரதரபலா. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு உபத்திரவத்திலே பொறுமையோடு இருக்க கிருபைகளை கொடுப்பீராக. சந்தோஷமாய் இருக்க ஒவ்வொரு நாளும் தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவீராக. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க கிருபைகளை கொடுப்பீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.